செவ்வாழை 48 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் உடலில் நடக்கும் அந்த அதிசயம் என்ன தெரியுமா? ஆடிய பற்கள் கூட மீண்டும் ஈறுகளில் வலுவாக பிடிக்கும் ரகசியம். பெண்கள் மற்றும் ஆண்களின் ஆரோக்கியத்திற்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக செவ்வாழை திகழ்கிறது. சாதாரண வாழைப்பழங்களை விட இதில் சத்துக்கள் பல மடங்கு அதிகமாக ஒளிந்துள்ளன. குறிப்பாக வைட்டமின் சி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் மற்றும் பீட்டா கேரோட்டின் போன்ற அத்தியாவசிய சத்துக்கள் இதில் நிறைந்து காணப்படுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் பெரும் சவாலாக இருக்கும் சிறுநீரக கற்கள் பிரச்சனையை தடுக்கும் பேராற்றல் செவ்வாழைக்கு உண்டு. இதில் உள்ள பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை சீராக வைத்து சிறுநீரகத்தில் நச்சுக்கள் சேராமல் பாதுகாக்கிறது. முக்கியமாக குழந்தை பேறு இல்லாத தம்பதிகளுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த மருந்தாக பரிந்துரைக்கப்படுகிறது. இதிலுள்ள வைட்டமின் B6 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பெண்களின் கருப்பையை வலுப்படுத்துவதுடன் கருமுட்டைகள் சிதையாமல் பாதுகாத்து கருவுறுதலுக்கான வாய்ப்பை அதிகரிக்க செய்கிறது. அதேபோல் ஆண்கள் தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் 2 செவ்வாழை பழங்களை சாப்பிட்டு வந்தால் அவர்களின் நரம்பு மண்டலம் வலுப்பெற்று உடல் பலவீனம் நீங்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றனர். இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்த அழுத்தத்தை 7 mmHg வரை குறைக்கும் வல்லமை இதற்குண்டு. கல்லீரல் ஆரோக்கியத்தில் செவ்வாழையின் பங்கு மிக முக்கியமானது. தினந்தோறும் ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிடுவதன் மூலம் கல்லீரலில் உள்ள கிருமிகள், நச்சுக்கள் மற்றும் தேவையற்ற தொற்றுகள் நீக்கப்படுகின்றன. இது கல்லீரல் வீக்கத்தை குறைப்பதோடு குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கையை 10 மடங்கு வரை அதிகரிக்க செய்கிறது. இதனால் செரிமான மண்டலம் சீராகி மலச்சிக்கல் மற்றும் மூலநோய் போன்ற பாதிப்புகள் அண்டாமல் தடுக்கப்படுகிறது. சர்க்கரை நோயாளிகள் கூட மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மிதமான அளவில் இந்த பழத்தை உட்கொள்ளலாம். சரும பாதுகாப்பிற்கும் செவ்வாழை ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகிறது. உடலில் ஏற்படும் சொறி, சுரங்கு, வேர்க்குரு போன்ற பாதிப்புகளை நீக்க ஒரு வார காலத்திற்கு தொடர்ந்து செவ்வாழையை சாப்பிட்டு வரலாம். இதில் 75% நீர்ச்சத்து இருப்பதால் சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை தாராளமாக வழங்குகிறது. சருமத்தில் உள்ள வடுக்கள் மற்றும் துளைகளை சீராக்கி பொலிவை தருகிறது. அதேபோல் தலைமுடி பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாகிறது. தேங்காய் எண்ணெய் அல்லது பாதாம் எண்ணெயுடன் செவ்வாழையை மசித்து கலந்து தலையில் தேய்த்து வந்தால் முடிக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பதோடு பொடுகு தொல்லையும் நீங்கும். கண் பார்வை மற்றும் பல் ஆரோக்கியத்திலும் செவ்வாழை முக்கிய பங்கு வகிக்கிறது. மாலைக்கண் நோயால் அவதிப்படுபவர்கள் இரவு உணவிற்கு பிறகு தொடர்ந்து 40 நாட்கள் இப்பழத்தை சாப்பிட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பீட்டா கேரோட்டின் சத்து இதில் அதிகம் இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் விரைவில் குணமாகும். மேலும் தொடர்ந்து 21 நாட்கள் செவ்வாழை சாப்பிட்டு வர ஆடிய பற்கள் கூட மீண்டும் ஈறுகளில் உறுதியாக பிடிக்கும் என்பது கூடுதல் சிறப்பாகும். இவ்வளவு நன்மைகள் கொண்ட செவ்வாழையை சாப்பிடும் முறையில் சில கட்டுப்பாடுகள் உள்ளனர். எப்போதும் நன்கு கனிந்த பழத்தையே சாப்பிட வேண்டும். உணவை சாப்பிட்ட உடனே செவ்வாழையை சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டால் செரிமானத்தில் மந்த நிலை ஏற்படுவதோடு பழத்தின் முழுமையான சத்துக்கள் உடலுக்கு கிடைக்காமல் போய்விடும். எனவே காலை உணவிற்கு முன்பாகவோ அல்லது பகல் 11 மணி அளவிலோ அல்லது மாலை நேரத்திலோ சாப்பிடுவதே ஆரோக்கியத்திற்கு உகந்தது. முறையான நேரத்தில் சரியான அளவில் செவ்வாழையை எடுத்துக்கொண்டால் அது நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்பதில் ஐயமில்லை.